ஏழுமலையான் கோயிலில் டிஜிட்டல் முறையிலும் பணம் செலுத்தி லட்டு பெறும் புதிய வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக லட்டு கவுண்டர் அருகே 5 இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளது. MPC விசாரணை மையத்தில் 3 இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தரிசன டிக்கெட் நம்பர் மற்றும் லட்டுகளின் எண்ணிக்கையை பதிவு செய்து QR கோடை ஸ்கேன் செய்து UPI மூலம் பணம் செலுத்தி டோக்கன் பெற்றுக் கொள்ளலாம். அந்த டோக்கனை கவுண்டரில் கொடுத்து லட்டுகளை வாங்கிக் கொள்ளலாம். சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியில் பாலமுருகன் சிற்ப கலைக்கூடம் உள்ளது. அங்கு 9 டன் எடையில் ஐம்பொன் நடராஜர் சிலை, பார்வதி, விநாயகர், பாலமுருகன், காமதேனு, பெருமாள் உள்ளிட்ட சிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. சிலை வடிவமைப்பாளர் ராஜா தலைமையில் 27 பேர் கொண்ட குழுவினரின் 20 மாத உழைப்பில் இந்த சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளன. உலகின் உயரமான ஐம்பொன் நடராஜர் சிலைகளில் இதுவும் ஒன்றாகும். 16 அடி உயரம் கொண்ட நடராஜர் சிலை வேலூர் மாவட்டம் மகாதேவ மலையில் வரும் 27ஆம் தேதி நிறுவப்பட உள்ளது. கேரளாவின் நிலம்பூர் தொகுதி, மேற்கு வங்கத்தின் கலிகஞ்ச் தொகுதி, பஞ்சாபின் லூதியானா தெற்கு தொகுதி, குஜராத்தின் விசுபதார் மற்றும் காடி தொகுதிகளில் கடந்த 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடந்தது. கேரளா காங்கிரஸ், பஞ்சாப் லூதியானா மேற்கு ஆம் ஆத்மி, குஜராத் விசாவதர் ஆம் ஆத்மி, குஜராத் காடி தொகுதியில் பாரதிய ஜனதா, மேற்கு வங்கம் கலிகஞ்ச் தொகுதி திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. கேரளாவின் மலப்பூர் மாவட்டம் நிலம்பூர் சட்டசபை தொகுதிக்கு ஜூன் 19இல் இடைத்தேர்தல் நடந்தது. இன்று ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. காங்கிரஸ் கட்சியின் ஆர்யாதன் ஷவுகத் 77,087 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார். CPM வேட்பாளர் ஸ்வராஜ் 66,159 ஓட்டுகள் பெற்று தோல்வியடைந்தார். காங்கிரஸ் வெற்றியை அக்கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அரசியல் செய்ய தைரியம், தில் இருக்க வேண்டும். எத்தனை வழக்குகள் போட்டாலும் அரசியல் செய்வோம் என தவிக பொதுச் செயலாளர் N. ஆனந்த் தெரிவித்தார். முன்னாடி இருந்து பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும், பின்னாடி இருந்து குத்தக்கூடாது என்றும் எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், அரசியல் செய்வோம் என அவர் கூறினார். கேரளாவின் நிலம்பூர் சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் CPM கட்சி வேட்பாளரை வீழ்த்தி காங்கிரஸ் வேட்பாளர் ஆர்யாடன் சவுகத் வெற்றி பெற்றார். இது பற்றி மறைந்த கேரள முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டியின் மகன் சாண்டி உம்மன் கூறுகையில், 9 ஆண்டுகளுக்கு பிறகு நிலம்பூர் தொகுதியை நாங்கள் கைப்பற்றியுள்ளோம். அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இது கேரள மக்களின் உணர்வுகளை காட்டுகிறது. அடுத்த ஆண்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியும். அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் காங்கிரஸ் முதல்வர் இருப்பார் என கூறினார். நடிகை தேவயானி நேற்று 51வது பிறந்த நாளை குடும்பத்தினருடன் கொண்டாடினார். அதற்காக தேவயானிக்கு அவரது தம்பி நகுல் பார்ட்டி கொடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. சூரிய வம்சம் படத்தில் வரும் நட்சத்திர ஜன்னலில் பாடலுக்கு தேவயானியும் நகுலும் நடனமாடியுள்ளனர். இந்த வீடியோவை நகுல் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதை பார்த்துவிட்டு தேவயானிக்கு ஏராளமான ரசிகர்கள் பிறந்தநாள் வாழ்த்து கூறினர். கடந்த 18ஆம் தேதி மும்பையில் உள்ள ஒரு வீட்டில் சிலிண்டரை மாற்ற பெண் முயன்றார். அப்போது டியூப் கழன்றதால் கேஸ் வேகமாக வெளியேறியது. உதவிக்கு மற்றொரு நபரை அந்த பெண் அழைத்து வந்தார். அப்போது சமையலறை முழுவதும் கேஸ் பரவி இருந்ததால் திடீரென தீப்பிடித்தது. இருவரும் அலறியடித்து வெளியே ஓடினர். ஹாலில் கதவு ஜன்னல்களை திறந்து வைத்திருந்ததால் அங்கு தீ பரவவில்லை. அதனால் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த சம்பவத்தின் வீடியோ சோஷியல் மீடியாவில் வேகமாக பரவி வருகிறது. நீட் என்பது முதல் கோணல், முற்றிலும் கோணல் என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நீட் தேர்வின் ஆதி முதல் அந்தம் வரை பணம் தான் விளையாடுகிறது. நீட் குறித்து தங்கள் எஜமானர்களிடம் பேச அதிமுகவினருக்கு நேரமோ மானமோ இல்லை என்றும் கூறியுள்ளார். மதுரை முருக பக்தர்கள் மாநாடு எதிர்பார்த்தபடியே அரசியல் ஆதாயத்தை அடையும் நோக்கில் நடந்துள்ளது. தமிழக பாஜகவுக்கு ஆதரவாக அந்த மாநாட்டை தேர்தல் பிரச்சார கூட்டமாக மாற்றிவிட்டார்கள் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். பாஜகவிடமிருந்து இந்து மதத்தையும் தமிழ் கடவுள் முருகனையும் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தமிழக மக்களுக்கு இருப்பதை அனைவரும் உணர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தேசிய அளவில் அரசியல் ஆதாயம் தேடிய பாரதிய ஜனதா தமிழகத்தில் கடவுள் பெயரை பயன்படுத்தி தமிழக மக்களை பாசிச வலையில் சிக்க வைக்க முயற்சிகள் செய்து வருகிறது. இதற்கு தமிழக மக்கள் நிச்சயமாக இரையாக மாட்டார்கள் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஹிந்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? முருகன் ஹிந்துவா, சிவன் ஹிந்துவா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார். ஆங்கில மொழி குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய கருத்துக்கு அவரின் கூட்டணியில் அதிமுக உள்ளதால் EPS எதிர்கருத்து கூற முடியாது. ஆங்கிலத்தை புறம் தள்ள முயற்சிப்பது என்பது ஹிந்தியை முன்னிலைப்படுத்தத்தான் என்றும் தெரிவித்தார்.
மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு மதவெறி அரசியலை அப்பட்டமாக வெளிப்படுத்தியுள்ளது. மதவெறி அரசியலை மக்கள் நிராகரிப்பார்கள் என நம்புவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் முத்தரசன் கூறியுள்ளார். அண்ணாமலை, எல் முருகன், நயினார் நாகேந்திரன், இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணி ஆகியோர் முருக பக்தர்கள் வேடத்தில் தமிழகத்தில் வகுப்பு கலவரத்தை தூண்டிவிட்டு இறை நம்பிக்கையை படியாக வைத்து அதிகாரத்திற்கு வர வேண்டும் என விஷமத்தனமான யுக்தியை அவர்கள் செய்து கொண்டிருப்பதாக திருப்பூரில் MP சுப்பராயன் கடுமையாக விமர்சித்துள்ளார். மதுரையில் நேற்று நடந்தது அரசியல் மாநாடுதான் என அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். பாஜவிடம் அடிமை சாசனத்தை எழுதிவிட்டு முருகர் மாநாட்டில் அதிமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக கூறினார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முருகன் மாநாட்டில் பங்கேற்றது வெட்கக்கேடான விஷயம். அதிமுக பெயரை வைத்துக் கொள்ள அவர்கள் தகுதியற்றவர்கள். பாரதிய ஜனதாவின் கொத்தடிமைகள் நாங்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் என அமைச்சர் ரகுபதி கூறினார். தமிழ் கடவுள் முருகனை தமிழகத்தை விட்டு கடத்திச் செல்ல முடியாது, அவர் நம்மோடுதான் இருப்பார் என்றும் தெரிவித்தார். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு முருக பக்தர்கள் மாநாடு பயத்தையும் பீதியையும் கொடுத்துள்ளது. ஆன்மீகத்தின் அடையாளமாக நடந்த எழுச்சி மாநாடு என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொன்னார். தவிக தலைவர் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும், திமுகவை வெல்ல வேண்டும் என்றால் அதிமுகவால் மட்டுமே முடியும். விஜய் அதிமுகவுடன் கைகோர்ப்பதுதான் சாலச் சிறந்தது என்றும் கூறினார். முதல்வர் ஸ்டாலின் விளம்பர வெளிச்சத்தால் மட்டுமே ஆட்சி நடத்திக் கொண்டு இருக்கிறார். சர்க்கஸ் கூடாரம் போல் அவர்கள் ஆடும் ஆட்டத்திற்கு 2026 தேர்தல் முற்றுப்புள்ளி வைக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார். வரலாற்றை குழி தோண்டி புதைக்கும் பொய்யர்களின் ஆட்சி இனி தமிழகத்தில் இருக்காது. பழனிசாமி தலைமையில் ஜனநாயக ஆட்சி மீண்டும் மலரும் என்றும் தெரிவித்தார். சேலம் மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் பதவியிலிருந்து MLA சதாசிவத்தை நீக்கி கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக வெடிக்காரனூர் VE ராஜேந்திரன் நியமிக்கப்பட்டார். தேசிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்படும் போது இந்திய கல்வி முறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் கூறினார். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கொள்கையை வடிவமைப்பதில் லட்சக்கணக்கான மக்களின் கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டன. அதன் வாயிலாக நமது கல்வியின் களத்தையே உண்மையிலேயே மாற்றிய நிகழ்வு ஒன்று நடந்திருக்கிறது என்றும் சொன்னார். எதிர்க்கட்சிகளை குறைத்து மதிப்பிட்டால் மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என பிரதமர் மோடியை காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எச்சரித்துள்ளார். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை போர்க்கப்பல் INS தமால் இந்திய கடற்படையுடன் ஜூலை 1ஆம் தேதி இணைக்கப்படுகிறது. கடல் மற்றும் நிலத்தை குறிவைக்கும் நீண்ட தூர கப்பல் ஏவுகணையான பிரம்மோஸ் உட்பட 26% உள்நாட்டு உதிரி பாகங்களை கொண்டு இந்த கப்பல் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பலுக்கு கடவுள்களின் ராஜாவான இந்திரனால் போருக்கு பயன்படுத்தப்பட்ட புராண வாளை குறிக்கும் வகையில் தமால் என பெயரிடப்பட்டுள்ளது. போதை விற்பனை செய்த பிரசாத் என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் கொடுத்த வாக்குமூலம் அடிப்படையில் நடிகர் ஸ்ரீகாந்திடம் விசாரணை நடத்தப்பட்டது. மருத்துவ பரிசோதனையில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதியானது. இந்நிலையில் போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நுங்கம்பாக்கம் போலீசார் ஸ்ரீகாந்தை கைது செய்து விசாரிக்கின்றனர். ஈரானில் 6 விமான நிலையங்களில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. 15 போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் அழிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் செயலால் இஸ்ரேல் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. பல நகரங்களில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடக்கின்றன. அமெரிக்க தாக்குதலால் ஈரான் அரசு தப்பிவிட்டது. எல்லா வகையிலும் அது முன்பை விட வலுவடைந்து உள்ளது என ரஷ்ய முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெத்வதேவ் கூறினார். அமைதிக்கான நோபல் பரிசை ட்ரம்ப் மறந்துவிட வேண்டியதுதான், உங்களுக்கு வாழ்த்துகள் என்றும் தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் போர் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஈரானில் பணிபுரியும் 1000க்கும் மேற்பட்ட குமரி மீனவர்களை மீட்டு பத்திரமாக தாயகம் கொண்டு வர வேண்டுமென மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக காங்கிரஸ் MP விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்றது முருக பக்தர்கள் மாநாடே அல்ல, அவர்கள் வெளியிட்ட ஒட்டப்பட்ட போஸ்டர்களில் முருகர் படமில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர் மூர்த்தி தெரிவித்தார். தமிழகத்தில் மக்கள் எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் என நினைக்கிறார்கள், அது நடக்காது என்றும் கூறினார். சமாஜ்வாதி கட்சி MLAக்கள் அபய் சிங், ராகேஷ் பிரதாப் சிங், மனோஜ்குமார் பாண்டே ஆகிய 3 பேர் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டனர். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் 28ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். 27இல் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெறும்.
மகான் ராகவேந்திரரின் குருவான விஜயேந்திர சுவாமிகளின் 411வது ஆராதனை பெருவிழா இன்று கும்பகோணம் சோலையப்பன் தெருவில் உள்ள அவரது ஜீவ சமாதியில் நடைபெற்றது. தில், கர்நாடக மற்றும் ஆந்திர மாநிலங்களிலிருந்து வந்திருந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணியன் கோயில் குடமுழுக்கு நேரத்தை மாற்ற ஹைகோர்ட் மதுரை கிளையில் போடப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி கோயில் நிபுணர் குழு முடிவு செய்த நேரத்தில் குடமுழுக்கு நடத்தலாம் என உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆனி திருமஞ்சன தரிசன விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியுள்ளது. கொடியேற்றத்தை முன்னிட்டு நடராஜர், சிவகாம சுந்தரி, விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் கொடிமரத்திற்கு முன்பு எழுந்தருளினர். நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் அருகே பூக்கடை சத்திரம் பகுதியில் உள்ள திரௌபதியம்மன் கோயிலில் மகாபாரத விழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக வந்து தீகுண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தமிழகத்தில் 55 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து அரசு உத்தரவு அளித்துள்ளது. வணிக வரி பதிவுத்துறை அரசு செயலாளராக ஷில்பா பிரபாகர் சதீஷும், மனிதவள மேலாண்மைத்துறை அரசு செயலாளராக சி. சமயமூர்த்தி IAS இடமாற்றப்பட்டார். உயர்கல்வித்துறை செயலாளராக சங்கர் நியமிக்கப்பட்டார். ஓசூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள மேம்பாலத்தில் இணைப்பு பகுதியில் பேரிங்குகள் பழுதடைந்ததால் விரிசல் ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டது. மேம்பாலத்தின் ஒரு பக்க சாலையை மாவட்ட நிர்வாகம் இரண்டாக பிரித்து அதில் ஒரு வழியில் கிருஷ்ணகிரியில் இருந்து வரும் கார், வேன் உள்ளிட்ட வாகனங்கள் பெங்களூர் நோக்கி செல்லும் வகையில் புதிய வழியை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கையால் போக்குவரத்து பாதிப்பு ஓரளவு குறைந்தது. திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு பகுதியில் செயல்படும் டாஸ்மாக் கடையை சிலர் அகற்ற முயற்சி செய்வதாகவும், டாஸ்மாக் கடையை அகற்றக்கூடாது என கோரியும் அப்பகுதி மக்கள் கலெக்டர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நேற்று 20,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 14,000 கன அடியாக குறைந்தது. நீர்வரத்து குறைந்தாலும் அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் குளிக்க போடப்பட்ட தடை தொடர்ந்து 4வது நாளாக நீடித்து வருகிறது. கோவை மாநகரில் அதிகாலையிலிருந்து பெய்து வரும் மிதமான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அரசு மருத்துவமனை அருகே மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிப்பட்டனர். அங்கு தேங்கிய மழைநீரை தூய்மை பணியாளர்கள் அப்புறப்படுத்தினர். நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 3.35 லட்சத்தை கடந்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டில் LKGயில் இதுவரை 26,390 பேர் சேர்ந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் உரியம்பட்டி கிராமத்தில் கடந்த 3 மாதமாக சரிவர குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. ஆத்திரமடைந்த மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பிள்ளை முகம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் பாண்டி பிரகாஷ், வயது 21. பக்கத்து வீட்டை சேர்ந்த முதியவர் கருப்பன் என்பவருடன் பைக்கில் திம்மரச நாயக்கனூர் விலக்கு அருகே சாலையை கடக்க முயன்றார். அந்த வழியாக சென்ற கார் பைக் மீது மோதியது. இதில் இருவரும் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள். கர்நாடக பகுதியில் சாலை பணிகள் நடப்பதால் பர்கூர் மலைப்பாதையில் 6 சக்கரத்திற்கு மேலான கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் நகரசோதிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவரிடம் பண மோசடி புகார் தொடர்பாக செவ்வாய்ப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் மோகன்ராஜ் குழந்தைகளை வாங்கி விற்பனை செய்ததும் அம்பலமானது. சேலம், ஈரோடு, நாமக்கல், கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் குழந்தைகளை வாங்கி பல லட்சங்களுக்கு விற்பனை செய்ததாக மோகன்ராஜுடன் சேர்ந்து நாகசுதா, பர்வீன் பானு, பத்மாவதி, ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி ஆகிய 6 பேரை கைது செய்தனர். கடந்த 3 ஆண்டுகளில் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளை விற்பனை செய்துள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. யார் யாரிடமெல்லாம் குழந்தையை வாங்கினர் என்பது குறித்து பட்டியல் தயார் செய்து வருகின்றனர். சென்னை வேளச்சேரி அம்பிகா தெருவில் வழக்கறிஞர் சந்திரசேகர் சந்துரு லா அகாடமி என்ற பெயரில் சட்ட பயிற்சி நிறுவனம் நடத்தி வருகிறார். இவர் மீது அங்கு பயிலும் பெண் ஒருவர் பாலியல் புகார் அளித்துள்ளார்.
புகாரை தொடர்ந்து சந்திரசேகர் மற்றும் அகாடமியில் பணியாற்றும் மாயா என்பவரை போலீசார் கைது செய்தனர். ஜோதிர்லிங்க ஸ்தலமான ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன சுவாமி கோயில் அருகே வெடிபொருள் மற்றும் துப்பாக்கி தோட்டாக்களுடன் கூடிய பை கண்டறியப்பட்டது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் விசாரிக்கின்றனர். தேனி மாவட்டம் தாத்தப்பன்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் திருமால். பாஜக முன்னாள் நகர தலைவரான இவர் மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு சென்றுவிட்டு நள்ளிரவில் ஊர் திரும்பினார். கம்பம் நகர் பகுதியில் பைக்கில் சென்றபோது 2 பேர் வழிமறித்து திருமாலை சரமாரியாக தாக்கினர். அவரிடமிருந்த பைக், பணம், செல்போனை பறித்துக் கொண்டு தப்பி சென்றனர். திருமால் கம்பம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். போலீசார் விசாரிக்கின்றனர். மேகாலயா அனிமூன் கொலை போன்ற ஒரு சம்பவம் தெலுங்கானா மாநிலத்தின் ஜோகுலாம்பா கட்வால் மாவட்டத்தில் நடந்துள்ளது. திருமணம் செய்த 1 மாதத்தில் காதலனுடன் சேர்ந்து கணவரை மனைவி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கபிஸ்தலம் அருகே காய்கறி வெட்டும் கத்தியால் கணவனை குத்திக் கொன்ற மனைவி செல்வியை போலீசார் கைது செய்தனர். கணவன் கலியமூர்த்தி அடிக்கடி குடிபோதையில் மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததால் கொலை நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே செயல்படும் அகத்தியர் ஞானபீடம் என்ற மடத்திற்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் அலமாரிகளை உடைத்து அதிலிருந்த 3 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றார். தகவல் அறிந்த சிறுமுகை போலீசார் கைரேக நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். மடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்ற முடியவில்லை என்றால் அங்கு ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரான் பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளித்து வருகிறது. அந்த நாடு அணு ஆயுதங்கள் உருவாக்குவதை தடுப்பதே அமெரிக்க தாக்குதலின் முக்கிய நோக்கம் என்றார். எதிரிகளுக்கு தண்டனை தொடர்கிறது. எதிரி மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார். அவர்களை தண்டிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. இப்போது அவர் தண்டிக்கப்படுவார் என ஈரான் உச்சத் தலைவர் அயதுல்லா அலி கமேனி கூறியுள்ளார். உலகெங்கிலும் உள்ள அமெரிக்க மக்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வெளிநாட்டு பயணங்களின் போது மிகுந்த பாதுகாப்பாக இருக்குமாறு அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் மீதான தாக்குதலை கண்டித்து அமெரிக்காவின் நியூயார்க் நகர தெருக்களில் நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலஸ்தீன கொடிகளுடன் திரண்ட அவர்கள் ஈரானை தொடாதே, ட்ரம்ப் ஒரு போர் குற்றவாளி போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர். மேற்கு ஆசிய நாடான சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள மார் எலியாஸ் தேவாலயத்தில் ஏராளமானோர் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென குண்டு வெடித்தது. தேவாலயத்தில் மக்களோடு மக்களாக இருந்த ஒருவன் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினான். இந்த தாக்குதலில் 20 பேர் பலியானார்கள். 52 பேர் படுகாயமடைந்தனர். சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. நடிகை கீர்த்தி ஷெட்டி கைவசம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, வா வாத்தியார், ஜீனி படங்கள் உள்ளன. கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், கோவையின் கலாச்சாரம், பாரம்பரியம், கோவை தமிழ் எனக்கு பிடிக்கும். இங்கு கிடைத்த அன்பும் வரவேற்பும் என்னை நெகிழ வைத்தது. தொடர்ந்து தமிழ் படங்களில் நடித்து வரும் எனக்கு மக்கள் ஆதரவளிப்பார்கள் என நம்புகிறேன் என்றார். ஜனநாயகன் படத்துடன் நடிப்பை விட்டுவிட்டு முழுநேர அரசியலில் ஈடுபட உள்ளதாக ஏற்கனவே நடிகர் விஜய் அறிவித்துவிட்டார். இந்த நிலையில் ஜனநாயகன் படத்தில் நடித்துள்ள நடிகை மமிதா பைஜு விஜயிடம், இதுதான் உங்கள் கடைசி படமா என கேட்டேன். அதற்கு கடைசி படமா என தெரியவில்லை. தேர்தல் முடிவுக்கு பிறகு முடிவெடுப்பேன் என விஜய் பதிலளித்தார் என்றார். அப்படியெனில் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராகிவிட்டால் நடிப்பை கைவிடுவார், இல்லை என்றால் படங்களில் நடித்துக் கொண்டே அரசியலில் ஈடுபடுவார் என்கின்றனர். பிருத்திவிராஜ் ராமலிங்கம் தயாரித்து நடிக்கும் குட் டே படம் ஜூன் 27 ரிலீஸ் ஆகிறது. குடிப்பழக்கம், அதன் பாதிப்பு பற்றிய படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற இயக்குநர் ராஜு முருகன், இந்த படம் குடிக்காரனின் வாழ்க்கையை சொல்கிறது. குடிக்கு பின்னால் இருக்கும் சமூக, உளவியல், பொருளாதார வேர்கள் என்னவென்று கேட்கும் படம். எனக்கும் குடிப்பழக்கம் இருந்தது. விஜய் மல்லையாவின் ஒரு வீடியோவை பார்த்து குடியை விட்டேன். படம் பார்ப்பவர்களில் ஒருவரையாவது இப்படம் மாற்றும் என்றார். நானி ஸ்ரீநிதி ஷெட்டி நடிப்பில் சமீபத்தில் ஹிட் 3 படம் ரிலீஸ் ஆனது. 100 கோடிக்கு மேல் வசூலித்த இப்படம் தனது கதையின் காப்பி என எழுத்தாளர் விமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில் நான் எழுதிய ஏஜென்ட் 11 என்ற கதையை தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் 2022 பதிவு செய்தேன். இந்த கதையை நடிகர் நானியின் நிறுவனத்திற்கு மெயில் அனுப்பி வைத்தேன். ஆனால் என் கதையை மையமாக வைத்து ஹிட் 3 படம் வெளியாகியுள்ளது. 100 கோடிக்கு மேல் வசூலித்துள்ள இப்படத்தின் வருமானத்தில் 20% இழப்பீடாக வழங்க வேண்டும் என கோரியிருந்தார். நானி, இயக்குனர், தயாரிப்பாளர் உள்ளிட்டோர் ஜூலை 7க்குள் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது.
இயக்குனர் ஜீத்து ஜோசப் மோகன்லால் கூட்டணியில் 2013 மலையாளத்தில் வெளியான திருஷ்யம் படம் வெற்றி பெற்றது. இதே படம் தமிழ், இந்தியிலும் ரீமேக் ஆனது. இதன் இரண்டாவது பாகம் மலையாளம், இந்தியில் உருவாக்கி வரவேற்பை பெற்றது. திருஷ்யம் 3ஆம் பாகத்திற்கான படப்பிடிப்பு அக்டோபர் 2 துவங்கி அடுத்த ஆண்டு அக்டோபர் 2 படம் ரிலீஸ் ஆகும் என்றும் அறிவித்துள்ளனர். ஹிந்தியில் அஜய் தேவ்கன் நடிக்கிறார். சேகர் கம்லோல்லா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுன, ராஷ்மிகா நடித்த குபேரா படம் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றது. படவிழாவில் பங்கேற்ற தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி, குபேரா படத்தில் தனுஷை தவிர வேறு யாரையும் நினைத்து பார்க்க முடியவில்லை. அந்த கதாபாத்திரத்தில் அந்த அளவிற்கு நடித்திருக்கிறார். தேசிய விருது பெறுவதற்கான அனைத்து தகுதிகளும் அவரது நடிப்பில் உள்ளது. அப்படி இல்லை என்றால் அந்த விருதுகள் அர்த்தம் இழந்துவிடும் என தனுஷை கட்டித் தழுவி பாராட்டி பேசினார்.